ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்காக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு வசனம், அது நீதிமொழிகளின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனித்து கேளுங்கள். 24ஆம் வசனம், சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும், சகோதரனிலும் அதிகமாக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு. பாருங்க, கூட பிறந்த சகோதரனை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிற ஒருவர் உண்டென்றால் நமக்கு இருக்கிற நல்ல நண்பன் சிநேகிதன். இல்லையா? சிநேகிதன்னா அதிகமாய் நம்மை சிநேகிப்பவன். எந்த அளவுக்கு சிநேகிக்கணும்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளாகிய நம்மை நேசித்து தன்னுடைய ஜீவனையே சிலுவையிலே கொடுத்தார் இல்லையா? இந்த சாக்ரிஃபிஷியல் லவ் யார்கிட்ட இருக்குதோ, தியாகமான அன்பு யார் செலுத்துகிறார்களோ அவர்கள் தான் நமக்கு உற்ற நண்பர்கள், நல்ல நண்பர்கள். இல்லை, குட் ஃப்ரெண்ட் சொல்லணும்னா குட் ஃப்ரெண்ட் சொல்லலாம் இல்லையா? ஆங்கிலத்தில் சொன்னால் குட் ஃப்ரெண்ட் சொல்லலாம். ஸோ இது we have to keep up friendship in this world. இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்கிற நாட்களிலே நமக்கென்று சிநேகிதர்கள் வேண்டும். எல்லா சிநேகிதரும் நல்ல சிநேகிதர்கள் கிடையாது. ட்ரெயினில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், ஒரு 10 நிமிஷமோ ஒரு நாளோ அல்லது ஒரு 5 மணி நேரமோ 10 மணி நேரம் ட்ராவல் பண்ணுவோம். பக்கத்தில் இருக்கவங்க முதல்ல பேச மாட்டாங்க, அதுக்கப்புறம் பேச தொடங்குவாங்க. அது கொஞ்சம் தூரம் போனோன்னு ரொம்ப அளவலாவது ஜாஸ்தி ஆயிரும். அதனால் இறங்கும்போது என்ன பண்ணுறோம், ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்க நீங்கள் வரும்போது எங்கள்கிட்ட வாங்க, எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுங்க, தங்குங்கெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ரயில் சிநேகம். அது அப்படி வந்துட்டு அப்படி போயிடும். ஆனால் இந்த சிநேகம் எப்படின்னா, ஆரம்பம் தொடங்கி முடிவு வரை அந்த சிநேகத்தில் அதிகமாய் சிநேகத்தை செலுத்துகிற ஒரு சிநேகிதன் இருக்கணும். அதுதான் உண்மையான சிநேகிதம் இல்லை? அந்த சிநேகம் அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நான் உங்களை இனி சீஷர்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் என்னுடைய சிநேகிதர். யாருக்கு? எல்லா சீஷர்களுக்கும் அதை சொல்லுகிறார். அப்போ அதை குறித்து நாம் பின்னால் பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு ஒரு இன்சிடெண்ட்டை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இல்லையா? ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். அது பழைய ஏற்பாடு 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம். நீங்கள் கொஞ்சம் அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு நீங்கள் வேதத்தை திறந்து நீங்கள் வாசிக்கலாம். சரியா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், அது நான் உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால், உங்களுக்கு இப்படி நல்ல சிநேகிதர்கள் இருக்கிறாங்களா? நல்ல சிநேகிதர்கள் இருக்கிறாங்களா? அல்லது நீங்கள் யாருக்காவது நல்ல சிநேகிதராக இருக்கீங்களா? 2 கேள்வி கேட்டிருக்கேன். நீங்கள் யோசித்து பார்க்கணும். உங்களை பின்தொடர்ந்து வருகிற, தன்னையே உங்களுக்காக தன்னுடைய உயிரை காட்டிலும் அதிகமாக நேசித்து தன்னையே உங்களுக்காக கொடுக்கிற சிநேகிதர் உங்களுக்கு உண்டா? அல்லது உங்கள் எதிரிகளாக இருந்தாலும் அவர்களை நான் சிநேகிக்க வேண்டுமே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவியாகிய எனக்காக தன்னுடைய சிநேகத்தை கொடுத்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்து விட்டாரே, இப்போ அதே போல நான் அதே அன்பை மற்றவர்களுக்கு செலுத்தணுமே, அந்த சிநேகத்தை செலுத்தணுமேங்கிற எண்ணம் உங்கள்கிட்ட இருக்கா? நீங்கள் யோசித்து பாருங்க. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம் 1 சாமுவேல் புத்தகம் 20ஆம் அதிகாரத்தில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் இருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் ராஜா சமஸ்த இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுல். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சவுலை தள்ளிவிட்டு தாவீதை 2வது ராஜாவாக தெரிந்து கொள்கிறார். சாமுவேல் இடத்துல சொல்லி, நீ போய் அவனை அபிஷேகம் பண்ணு, அடுத்தது அவன்தான் இஸ்ரவேலின் சிங்காசனத்திலே அமரப்போகிறான் என்று அவர் சொல்லிவிடுகிறார். ஆனாலும் கூட சவுல் இந்த தாவீதை தன்னிடத்திலே வைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, 18, 19, 20 அதிகாரங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லி கொண்டே இருக்கிறது. அதில் முதல்ல நல்லா தான் இருந்தான். அதற்கு பிறகு கோலியாத்து பெலிஸ்தனை தாவீது கொன்ற பிறகு சவுல் கொன்றது கொஞ்சம்தான், தாவீது கொன்றது ரொம்ப அதிகம்னு சொல்லி அவர்களை அதிகமாக பண்ணும்போது ஒரு காய்மாகார பார்வை யாருக்கு வந்துருச்சு? சவுலுக்கு வந்துருச்சு. எப்படியாவது இவனை சாகடிச்சிடணும், இல்லைன்னா எனக்கு மேலே உட்காந்துருவான் போல இருக்கு அப்படிங்கிற எண்ணம் சவுலுக்குள்ளே இருந்துச்சு. இது ஒரு பக்கம். திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆனால் இந்த சவுலுக்கு ஒரு மகன் இருந்தான். அது உங்களுக்கு தெரியும்ல, யோனத்தான், இல்லை இங்கிலீஷில் ஜோனத்தன்னு சொல்கிறோம். ஸோ அவன் அப்படியே தாவீதை அவ்வளோ பயங்கரமாக நேசித்தான். எப்பேற்பட்ட நேசம்னா, ரொம்ப அழகாக வசனங்கள் சொல்லுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் இஃப் யூ வாண்ட்.
1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 3ஆம் வசனமும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி அமேசிங். என்ன இருக்குன்னாக்கா, யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடே ஒன்றாய் இசைந்திருந்தது. தேவர் இன் யூனிசன். எப்படின்னா, the souls were united together. இல்ல, ரெண்டு ஆத்துமாக்களும் ஒன்றா இசைந்த அந்த சிநேகம். யோனத்தான் அவனை, தாவீதை தன் உயிரை போல சிநேகித்தான். எப்படிதான்? உயிரை போல. ஏன் உயிர் நண்பன்டா, அடிக்கடி சொல்றோம்ல, உயிர் நண்பன் அப்படின்னு சொன்னா, அவனுக்காக என்னுடைய ஜீவனை நான் கொடுக்கறதுக்கு தயார். அதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்காக நான் ஜீவனை கொடுக்க தயாராயிருக்கிறேன். சரியா? இப்படி அவன் சொல்றான். 3ஆவது வசனம் வாசித்தா இன்னும் ஆச்சரியம். இது தன் ஆத்துமாவை போல சிநேகித்தான். முதல்ல இருக்குது எப்படின்னா, யோனத்தான் உயிரை போல சிநேகித்தான். 3ஆவது வசனம் என்ன சொல்லுது? ஆத்துமாவை போல சிநேகித்தான். சரியா? அது ஒன்றும் அப்படியே இப்படி ட்ரெயின் சிநேகம் மாதிரி கிடையாது. ஒரு நாள் 2 நாள் இல்லை. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நீங்க வேதத்துல முக்கியமா நம்ம அப்படியே அடிப்படையா கொண்டிருக்கிறதுனா உடன்படிக்கை. ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை தேவன் பண்ணார். இல்ல வரிசையா நோவோடு ஒரு உடன்படிக்கை பண்ணார். இந்த காரியம்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது இல்லையா? இப்போ இந்த 3ஆம் வசனத்தை பிற்பகுதியை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். அவனும் இவனும், நீ யோசித்து பார்க்கணும், யாருடா அவன், யாருடா இவன்? இல்ல, யோனத்தானும் தாவீதும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். தேவர் இன் கவனன்டல் ஃப்ரெண்ட்ஷிப். யோசித்து பார்த்தீங்களா? உடன்படிக்கையின் சிநேகிதர்கள். அது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் இல்லை? யோசித்து பாருங்களேன். இட் டச் மை ஹார்ட். எப்பேற்பட்ட நண்பனா இருந்திருப்பான்னு சொல்லி. சரியா? இது 19ஆம் அதிகாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமா இருக்குது. பார்த்தீங்கன்னா 2வது வசனம் வாசிக்கிறேன். சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தாவீதின் மேல் மிகவும் பிரியமாயிருந்தான். அதுல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? சரி. ஆனா 20ஆம் அதிகாரம் வரும்பொழுது முக்கியமான விஷயம் என்னன்னா, 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதை மனசுல வச்சுக்கோங்க. யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான். தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். அல்லேலூயா! எவ்வளவு நல்லவர் ஆண்டவர் பாருங்க. சொல்லுறேன், முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். 2வது, உன்னிலே நீ எப்படி அன்பு கூறுகிறாயோ அப்படியே பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். இதுதான் 2ஆம் கட்டளைன்னு கர்த்தர் சொன்னார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். சரியா? இதெல்லாம் மனசுல வச்சு நம்ம இதை வாசிக்கணும். இப்படிப்பட்டவன், எப்பேற்பட்ட ஆச்சரியமான விஷயம் பாருங்க. கவனன்டல் ஓத்ன்னு சொல்றாங்கல்ல, ஒரு உடன்படிக்கையில ஒரு காரியத்தை அவன் எடுத்துக்கொள்றல்ல, அப்படியே சொல்றான், இனி என்னுடைய வாழ்க்கையில நான் என்னுடைய இளவரசன் பட்டத்தையும் நான் இழந்து விடுவேன், நான் உன்னை இழக்க மாட்டேன். நீ தான் ராஜா, ஆனா நானு இளவரசன் பட்டத்தை நான் விட்டு விடுகிறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு யோனத்தான் தாவீதுக்கு நண்பனாய் இருந்தான். சரியா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்ன ஆகுதுன்னா, இப்படியே பண்ணும்போது ஒரு நல்ல நண்பன்கிறதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கணும்ல. அடுத்த போர்ஷன் நம்ம போறோம். நல்ல நண்பன் என்பதற்கு ஒரு அடையாளம் இருக்கணும், ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும். என்ன ஐடென்டிட்டி இருக்கணும்? நல்ல உயிரை போல சிநேகிக்கிறான், ஆத்துமாவை போல சிநேகிக்கிறான். இது எல்லாத்தையுமே பண்ணும்பொழுது அவன் என்ன செய்யணும்னா, என்னெல்லாம் பண்ணணுங்கிறத, அந்த அடையாளத்தை, ஐடென்டிட்டியை நம்ம பார்க்கணும். 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதல் காரியம் என்னவென்றால், ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி, a good friend should be listening. நல்ல நண்பன் தன் செவியை கொடுத்து கேட்பான். நீங்க சொல்றத அப்படியே கேட்கணும். நல்லா கவனிக்கிறீங்களா? நான் ஏதோ என்னுடைய சொந்த காரியத்தை சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறதை பரிசுத்த ஆவியானவர் சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சரியா? தாவீது எப்படியாவது செத்துறணும், என்னுடைய மகன் எனக்கு அப்புறம் ராஜாவா வரணும், அதுதான் சவுலுக்கு இருக்கிற பெரிய ஆதங்கம். அதனால என்ன பண்ணுவான்னாக்கா, எப்படியாவது நான் கொலை பண்ணணும், ஈட்டி ஏறிவான், இல்லைன்னா ஏதாவது போர் வீரர் அனுப்பிச்சு வீட்டிலேயே அவனை சாகடிச்சுன்னு சொல்லுவான். ஏதாவது ஒரு காரியம் பண்ணிக்கிட்டே இருப்பான். இதெல்லாம் 18, 19 நீங்க வாசிக்கலாம். இப்போ 20ஆம் அதிகாரம் நான் ஏன் எடுத்தேன்னு சொன்னா, முதல் வசனத்துல ரொம்ப 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 அப்படியே மனம் வெறுத்து போய்
என்னடா இவ்வளோ நான் நல்லவனா இருக்கனே, ஏன் சவுல் எனக்கு பின்னால் நிற்கிறான் அப்படிங்கிற அந்த அப்படியே அந்த ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள அப்படியே மனமடிவாகி மனமுறிவு உண்டாகி நிற்கும்போது எங்க பண்றான்னா, 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதிலிருந்து ஓடி போய் யோனத்தான் முன்பாக வந்து, உம்முடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே. செத்து சுண்ணாம்பான நிலைமையில இருக்கிறான் அவன். அப்ப யார்கிட்ட போய் சொல்றது? ரிலேட்டிவ் சொல்றதா? அண்ணங்கிட்ட சொல்ல முடியுமா? அப்பா அம்மாட்ட போய் சொல்ல முடியுமா? ஓடிட்டு இருக்கான். எங்கடா தப்பிச்சிடணுமே ஓடிட்டு இருக்கான். என்ன சொல்றான்? என் பிராணனை வாங்க தேடுகிறாரே, நான் செய்தது என்ன? வாட் டிட் ஐ டூ? நான் என்ன ஏதாவது தீமையான காரியம் செய்தேனா? என் அக்கிரமம் தான் என்ன? அக்கிரமம் என்ன பண்ண? நான் அக்கிரமக்காரனா இல்லையா? இல்லையே, நான் நல்லவனாச்சே. அவருக்கு செய்த துரோகம் தான் என்ன? அப்படியே கொட்டுறான், மனசுல இருக்கலாம் அப்படியே கொட்டுறான். அப்ப ஜோனத்தான் வேற எதுவுமே சொல்லலை, கேட்டுக்கிட்டே இருக்கான், கேட்டுக்கிட்டே இருக்கான். இது ஒரே வசனத்துல ஆவியானவர் எழுதி வச்சுட்டாரு. நீங்க யோசித்து பாருங்களேன். பயங்கரமா சொல்லிட்டே இருப்பான், இப்படி பண்ணாரு, அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு, இப்படி பண்றாரு, உனக்கு தெரியாதா, உனக்கு நீ தான் இளவரசன் ஆச்சே அப்படின்னு சொல்றான். சொல்லும்போது கரெக்டா கேட்டுக்கிட்டே இருக்கான். நம்ம எங்கேயாவது போனோம்னா, நான் கூட ஒரு ஊழியக்காரனா இருந்தா எங்கேயாவது யார்ட்டையாவது போனா அவங்க எதையாவது புலம்ப ஆரம்பிச்சாங்கன்னா கொஞ்ச நேரம் கேட்பேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவேன், அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். நானும் அதை லேர்ன் பண்ணணும்ல, யோனத்தான்ட்டே நான் லேர்ன் பண்ணணும். அப்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஓகே, கமான், டெல் டேவிட், ஐ வில் ஹியர், ஐ வில் ஹியர். எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு 2ஆம் வசனத்துல தெளிவா சொல்றான், நீங்க ஒன்றும் ஆகாதுப்பா, நல்லா இருப்பா, நீ நல்லா வாழ்வ, நீ சாவ மாட்ட, யூ ஓன்ட் டை, யூ வில் லிவ் அப்படிங்கிறத தெளிவா அதுல சொல்றான். சரியா? என்ன சொல்றான்னா, அப்பாவுக்கு மேல அவனுக்கு ஒரு மரியாதை இருக்கு. ஆனா தாவீதை உயிரை போல அவன் சிநேகித்தான், ஆத்துமாவை போல சிநேகித்தான். அதனால என்ன பண்ண, அப்பாவை காட்டிலும் கொஞ்சம் உயர்ந்த இடத்துல யார வச்சிருந்தான்? தாவீதை வச்சிருந்தான். என்ன சொல்றான்னா, இங்க பாருப்பா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் ஆகாத, எங்க ஓடாத, திரும்பவும் நீ அரண்மனைக்கே வந்துருன்னு சொல்றான். ஏன் சொல்றான்னா, எப்படியா இருந்தாலும் நான் தான் இளவரசன், அதனால என்கிட்ட சொல்லாம எங்க அப்பா எதையுமே செய்ய மாட்டார். அது 2ஆம் வசனம். ஆனா தாவீது அது ஒத்துக்கல. சொல்றாமா, நீ சொல்ற, ஆனா நான் உனக்கு ஃப்ரெண்டுன்னு அவருக்கு நல்லா தெரியும், அதனால உங்ககிட்ட சொல்ல மாட்டாரு. ஆனா என்ன எப்படியாவது சாகடிக்கணும்னு அவர் விரும்புகிறாரு, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அதனால தான் நான் உனக்கு சொல்றேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். சரியா? 4ஆம் வசனத்துல சொல்றான், அப்பா சரி, நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டுட்டேன், இப்போ நான் உங்களுக்காக காரியம் செய்வேன். என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னா, ஒரு காரியத்தை செய்வேன். முதல்ல சொன்னதை கேட்டான். 2வது அடையாளம் என்ன தெரியுங்களா? சொன்னதை செய்வான். இப்போ என்ன இவன் சொல்ல போறானோ அதை நிச்சயமா, என்ன வந்தாலும் சரி, தன்னுடைய வாழ்க்கையே போனாலும் சரி, இளவரச பட்டம் போனாலும் சரி, எது போனாலும் சரி, சொன்னதை செய்கிற நல்ல நண்பன். முதல்ல அடையாளம் என்ன? நல்ல நண்பன் சொல்லுவதை கவனித்து கேட்கிறான், பொறுமையா கேட்கிறான், எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல கேட்கிறான். 2வது, சொன்னதை அப்படியே செய்வேன். இப்ப 4ஆம் வசனத்துல சொல்றான், யோனத்தான் தாவீதை பார்த்து, உனது மன விருப்பம் இன்னது என்று நீ சொல்லும், அதன்படி உமக்கு நான் செய்வேன். பாருங்களேன், உன் மனசுல என்னடா இருக்கு, உன் மனசுல இருக்குல்ல, அது சொல்லுடா, சொல்லு, நீ சொல்றது நான் அப்படியே செய்வேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படியே செய்வேன். அப்ப தாவீது என்ன பண்றான்னா, ஒரு சின்ன பிளாட் கொடுக்குறான். என்ன பிளாட் கொடுக்குறான்னா, நிச்சயமா நான் தப்பிச்சு இங்க நிக்கிறேன், நாளைக்கு ராஜ போஜனத்துல நான் உட்காரணும், அப்ப விட நீ தான் என் பக்கத்துல உட்காந்துருப்ப, நாளைக்கு நான் இருக்க மாட்டேன். கேட்பார், எங்கடா அவன் அப்படின்னு கேட்பாரு. கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருங்கிறத மாத்திரம் என்கிட்ட நீ சொல்லணும்னு சொல்றான். கவனிச்சு பாருங்க. இப்ப தகப்பனை நேசிக்கிறதா, தகப்பனை உயர்ந்த இடத்துல வைக்கிறதா, இல்ல நண்பனை உயர்ந்த இடத்துல வைக்கிறதா? நல்ல நண்பன் எல்லாவற்றை காட்டிலும் முதல் ப்ரையாரிட்டி யாருக்கு தான் கொடுப்பான்? நண்பனுக்கு தான் கொடுப்பான். அதனால அவன் சொல்றான், என்ன சொல்றான், நீ போய் கேளுன்னு சொல்றான். சொல்லிட்டு அப்பா சரி அப்படின்னு சொல்லுவார்ல, அவன் சரி பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நான் வந்துடுறேன், எனக்கு சமாதானம். இல்ல அவனை எப்படா விட்ட, எப்படி அவன் சாவடிச்சிடணும், இல்லைன்னா நீ ராஜா வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா
நிச்சயமா அவருடைய உள்ளத்துல என்னை கொலை செய்யற நோக்கம் இருக்கு, அதனால நான் ஓடிடுவேன் அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு ரொம்ப அழகா இந்த என்ன சொல்றான்னா யோனத்தான், பாருமா, நிச்சயமாகவே நான் ஒரு பாயிண்ட் நான் உனக்கு சொல்றேன், என்ன சொல்றாரோ அதை நான் கேட்டு உனக்கு யாருக்குமே தெரியாம சீக்கிரட்டா உனக்கு சொல்லிடுவேன் எப்படின்னு சொல்லி பின்னால சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நமக்கு டைம் இருக்கான்னு தெரியல, ஏன்னா ஷார்ட் டிவோஷன் தான் இது. அப்ப என்ன ஆகும்னாக்கா, அவர் சொல்றான், என்ன சொல்றாரோ கொலை செய்வான்னு சொன்னா நான் 3 அம்புகளை நான் எய்வேன், அந்த இடத்துல நீ பதுங்கிரு, அந்த 3 அம்புகளை நான் எய்த பிறகு என்னோட ஒரு சின்ன பிள்ளையை கூப்பிட்டு வருவேன். சின்ன பிள்ளையாண்டான்னா ஒரு மேபி ஒரு ஒரு பாய்ஹுட்ல இருக்கிற ஒரு பையனை கூப்பிட்டு வருவேன். அவனை என்ன பண்ணுவேன், இவர்ப்பா 3 அம்பு போட்டிருக்கேன், அது உனக்கு அப்பால போயிடுச்சு, அந்த அப்பால போனதுனால நீ ஓடி போய் அதை எடுத்துக்கோ, ஓடி போய் எடுத்துக்கோன்னு சொல்லுவேன். அப்படி சொன்னா எங்க அப்பா பயங்கரமா கோவத்துல இருக்காரு, நீ என்ன சாவடிச்சிருவாரு, நீ ஓடிடணும். நான் ரிஸ்க் எடுக்கிறேன், ஃபார் யூ ஐம் டேக்கிங் எ ரிஸ்க். இப்படி பண்ணா நான் தான் செஞ்சேன்னா எங்க அப்பா என்னையே என்ன பண்ணிடுவாரு, கொலை பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் நீ என்னுடைய சிநேகனால என் உயிரே போனாலும் பரவாயில்ல, என் உயிரை காட்டிலும் உயிர் நண்பன் அல்லவா நீனு என்று அது சொல்றான். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்க 20ஆம் அதிகாரத்தில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. 22ஆம் வசனம் 21ஆம் வசனத்துல பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 21ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, அம்புகள் உனக்கு இப்புறத்திலே கிடக்கிறது, அதனால எடுத்துக்கொண்டு வா அப்படின்னு சொன்னா நீ வந்துடலாம். 22ஆம் வசனத்துல அம்புகள் உனக்கு அப்புறத்தில் கிடக்கிறது, அதனால நீ போய் எடுத்துக்கொண்டு வான்னு சொல்வேன். ஸோ வான்னு சொன்னா வந்துரு, போன்னு சொன்னா ஓடிருன்னு சொல்றான். அப்ப என்னாச்சுன்னா இஸ் டேக்கிங் ரிஸ்க் ஃபார் இஸ் குட் ஃப்ரெண்ட். ஆச்சரியம் இல்லை? பாருங்களேன். 2வது அடையாளம் என்ன? முதல் அடையாளம் சொன்னதை கவனித்து கேட்பான், பொறுமையோடே கேட்பான். 2வது சொன்னதை அப்படியே செய்வான், அதற்கான ரிஸ்கை அவன் எடுத்துக்கொள்வான், சவாலை எடுத்துக்கொள்வான். 3வது, இது ரொம்ப காஸ்ட்லியான விஷயம். சவுல் என்ன சொல்றான்னு, இந்த பாருப்பா, அவன் உயிரோட இருந்தான்னா நிச்சயமா நீ ராஜாவாக முடியாது, அவன் செத்தாதான் நீ ராஜாவாக வேண்டும். ஆனா என்னுடைய வாஞ்ச ஆசை அதுதான், உனக்கு அந்த வாஞ்ச ஆசை இருக்கும், அதனால அதை நீ ப்ரையாரிட்டைஸ் பண்ணு, உன் நண்பனை ப்ரையாரிட்டைஸ் பண்ணாத அப்படின்னு சொல்றான். இப்போ அவனுக்கு என்ன தெரியுமா, ஈவன் இட் இஸ் கோயிங் டு பி காஸ்ட்லி இன் மை ஃப்ரெண்ட்ஷிப், இதுக்காக நான் அதிக விலை கிரயம் கொடுக்க வேண்டி இருந்தாலும் நான் கடைசி வரை நான் அவனுக்கு உண்மையுள்ள லாயல் சிநேகிதனா இருப்பேன்ல, உண்மையான சிநேகிதனா இருப்பேன்னு சொல்லுகிறான். ஸோ இந்த விஷயத்துல ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கிறது யாரு? உயிர் நண்பன், ஆத்துமாவை போல நம்மை நேசிக்கிற நண்பன். அதான் பெரிய விஷயம். அதனால பின்னால போகும்பொழுது அவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறான், பாரு, ஒருவேளை நானே இல்லாம போயிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கை உண்டு, இந்த உடன்படிக்கையில நீ உறுதியா இருக்கணும். யார்கிட்ட சொல்றான்? தாவீதுகிட்ட சொல்றான். நாளைக்கு நீ ராஜாவாயிடுவ, நான் போயிடுவேன், அதுக்கப்புறம் என் பிள்ளைங்க இருப்பாங்க, அதுக்கப்புறம் பிள்ளைங்க இருப்பாங்க, உனக்கும் பிள்ளைங்கள்லாம் வருவாங்க. அப்ப நமக்குள்ள இருக்கிற இந்த உடன்படிக்கை கடைசி வரை இருக்கணும், கடைசி வரை இருக்கணும். அது சந்ததி சந்ததியாய் இந்த நல்ல சிநேகிதம் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும், அதுக்கு வருகிற சந்ததிக்கும் என்னுடைய சந்ததிக்கும் இருக்கணும்ப்பா. இது உனக்கும் எனக்கும் உண்டான உடன்படிக்கை, கர்த்தருக்கு முன்பாக இதை நீ நினைத்துக்கொள், நானும் நினைத்துக் கொள்கிறேன்னு சொல்லி அதை முடிக்கிறான். 3 அடையாளம் சொல்லிட்டேன். 1, நல்ல நண்பன் சொல்லுகிறதை கவனித்து கேட்பான். எவ்வளவுதான் அவன் நேரம் எடுத்து சொன்னா கூட he will be spending time with him. சரியா? அதுக்காக போனோடனே நான் சொன்ன மாதிரி ஏதாவது அட்வைஸ் பண்ணி அனுப்பி விட்டுறலாம் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டுப்பாங்க, அதுக்கப்புறம் நீ என்னப்பா சொல்றேன்னு அவங்க கேட்ட உடனே நீ சொல்றபடி நான் செய்வேன்னு சொல்லி அப்படியே கம்ப்ளீட்டா கமிட் பண்றாங்க. 3வது, வாழ்க்கையே போனாலும் சரி, அந்தஸ்து போனாலும் சரி, சிங்காசனம் போனாலும் சரி, அவனுக்காக பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லி அதை ஏற்றுக்கிறோம். சாக்ரிஃபிஷியல் லவ் இல்லை, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3 அடையாளத்தை நம்ம மனசுல வச்சுக்கலாம். நீங்க தொடர்ந்து நீங்க போய் வாசித்து பாருங்க. ஒரு சின்ன ஜெபத்தோடு கூட இந்த தியானத்தை நாம் முடிப்போம்.
பிதாவே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, நீர் எங்களோடு பேசினீர். ஆண்டவரே ராஜா, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒரு விசை மறுபடியும் எங்களுக்கு நினைவூட்டினீர் ஐயா. பாவிகளாய் நாங்கள் இருந்தோம், மரித்து போயிருந்தோம். ஆனாலும் கர்த்தாவே, நீதிபரரான அவர் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனையே கொடுத்து ஆண்டவரே நல்ல நண்பனாய் இருந்து கர்த்தாவே எங்களுக்காக உம்மிடத்திலே பரிந்து பேசுகிறார். ஆண்டவரே மறுபடியும் உயிரோடு எழுந்தார், உன் பக்கத்துல இருக்கிறார், மறுபடியும் வரப்போகிறார். அவர் எங்களுடைய நல்ல சிநேகிதர் ஐயா. நீ நான் உங்களை வேறு விதத்திலே சொல்ல மாட்டேன், சீஷர்கள் சொல்ல மாட்டேன், சிநேகிதர்கள் என்று சொல்லுவேன் என்று சொன்னாரே. கர்த்தாவே, இந்த யோனத்தானும் அன்று தாவீதும் எப்படி இருந்தார்களோ அதை காட்டிலும் அதிக ஆண்டவரே கர்த்தாவே நேசம் உள்ளவராய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களோடு இருக்கிறார். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. அதனால இந்த இருவருடைய ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே ராஜா, கவர்னன்டல் ஆண்டவரே ஃப்ரெண்ட்ஷிப் போல நாங்கள் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை ஒழுங்காய் காத்துக்கொள்ள, எங்களுடைய சிநேகிதர்களை கர்த்தாவே நாங்கள் அதிகமாய் நேசிக்க, அவர்கள் சொல்லுகிறதை கேட்க, அவர்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய, ஆண்டவர் ரிஸ்க் எடுக்க, ஆண்டவரே ராஜா, அதனால ஆண்டவரே என்ன வந்தாலும் பரவாயில்ல, நஷ்டமானாலும் பரவாயில்ல, அதற்காக கடைசி மூச்சு வரை நிற்பேன்னு சொல்ல ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கிருபை போதுமானதாக இருக்கட்டும். ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.